அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் அழகிய ஆடை எது, ஆடையும் அலங்காரமும் என்ற தலைப்பில் சஹீஹுல் முஸ்லிம், சஹீஹுல் புகாரி ஆகிய நூட்களில் உள்ள முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை இந்த பயானில் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக ஆடையுடைய இன்றைய அவல நிலைகளை பற்றியும் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஆடை பற்றி என்ன வசனம் கூறியிருக்கின்றான் என்பதை பற்றி முதலில் பார்க்கலாம். 74வது சூராவின் 4வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உமது ஆடையை பரிசுத்தமாக்கி வைத்துக் கொள்வீராக. 76வது சூராவின் 21வது வசனத்தில் அவர்கள் தேகத்தின் மேல் மெல்லிய பசும் பட்டாடையோ அல்லது தடிப்பான பழநிறை பட்டாடைகளோ இருக்கும். விருந்தாக வெள்ளி காப்பும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். பரிசுத்தமான ஒரு பானத்தையும் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு புகட்டுவான். சுப்ஹானல்லாஹ். 7வது சூராவின் 26வது வசனத்தில் ஆதமுடைய மக்களே, உங்கள் மானத்தை மறைக்கக்கூடிய உங்கள் அலங்கரிக்கக்கூடிய ஆடைகளை நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம். எனினும் பாவங்களை மறைத்துவிடக்கூடிய இரையச்சம் என்னும் ஆடைதான் மிக மேலானது. இவை அனைத்தும் அல்லாஹுடைய வசனங்களாகும். இவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவார்களாக. ஆமீன். 18வது சூராவின் 46வது வசனத்தில் ஆகவே செல்வமும் ஆண் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அலங்காரமே தவிர நிலையானவைகள் அல்ல. என்றுமே நிலையான நற்செயல்கள்தான் உனது இறைவனிடத்தில் நற்கூலி கிடைப்பதற்கு மிக சிறந்ததும் நல்ல ஆதரவு வைப்பதற்கு மிக சிறந்ததும் ஆகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன்னுடைய ஆடையை தரையில் படும்படி தற்பெருமையோடு இழுத்து கொண்டு சென்றவனை அல்லாஹ் தஆலா மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் தன்னுடைய ஆடையை பெருமையோடு தரையில் படும்படி இழுத்து கொண்டு செல்கின்றார்களோ அவரை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கவனமாக இல்லாவிட்டால் என்னுடைய கீழங்கியின் 2 பக்கங்களில் ஒன்று கீழே சரிந்து விழுகிறது என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தற்பெருமையோடு அப்படி செய்பவர் அல்ல என்று கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தபொழுது சூரிய கிரகணம் ஏற்பட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரத்தோடு எழுந்து தன்னுடைய ஆடைகளை இழுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். பள்ளிவாசலிலிருந்து சென்றுவிட்ட மக்கள் அனைவரும் திரும்பி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகணம் விலகும் வரம் 2 ரக்காத் தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நோக்கி கூறினார்கள், சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய சான்றுகளில் 2 சான்றுகளாகும். அவற்றில் கிரகணங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கண்டால் அல்லாஹ்வை தொழுது அது அகலும் வரை துஆ செய்யுங்கள் என்று கூறினார்கள். அபு ஜுஹைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரும்பு பிடி போட்ட ஒரு கைத்தடியை கொண்டு வந்து அதை பூமியில் தடுப்பாக நட்டு வைத்த பிறகு தொழுகைக்கு இகாமத் சொல்வதை கேட்டேன்.
அப்பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையை வரிந்து கட்டிக்கொண்டு தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைத்தடி நடப்பட்டிருந்த திசையை நோக்கி நின்று கொண்டு 2 ரக்காத்துக்கள் தொழுதார்கள். மக்களும் வாகன பிராணிகளும் கைத்தடிக்கு அப்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் நடந்து செல்வதை நான் பார்த்தேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கணுக்கால்களுக்கு கீழே தொங்கும் வகையில் கீழங்கியை அணிபவர்கள் நரகத்தில் புகுவார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கர்வத்தோடு தன்னுடைய கீழாடையை தரையில் படும்படி இழுத்துச் சென்றவனை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முற்காலத்தில் ஒரு மனிதன் தனக்கு பிடித்த ஒரு ஆடையை அணிந்து கொண்டு நன்கு தலைவாரிக்கொண்டு தற்பெருமையோடு நடந்து சென்று கொண்டிருந்தான். திடீரென அவனை அல்லாஹ் தஆலா பூமிக்குள் புதைய செய்து விட்டான். அவன் மறுமை நாள் வரை அவ்வாறே பூமிக்குள் குலுங்கியபடி அழுந்திக் கொண்டே சென்று கொண்டே இருப்பான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஜரீர் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், நான் சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு அவர்களுடைய வீட்டின் அருகே அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த ஹதீஸை கேட்டதாக கூறினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இஹ்ராம் கட்டியவர்கள் அந்த ஆடையை எந்த ஆடையை அணிய வேண்டும் என்று ஒருவர் கேட்டார். அதற்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஹ்ராம் கட்டியவர்கள் முழு நீள சட்டை அணிய மாட்டார், முழுக்கால் சட்டையை அணிய மாட்டார், முக்காடுள்ள மேல் அங்கியும் அணிய மாட்டார், கால் உரைகள் மோசாக்களும் அணிய மாட்டார். அவர்களுக்கு காலணிகள் கிடைக்காவிட்டால் அவர் காலுறை மோசாக்களை கணுக்கால்களுக்கு கீழே இருக்கும்படி அணிந்து கொள்ளட்டும் என்று பதிலளித்தார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நயவஞ்சகர்களுடைய தலைவர் அப்துல்லா இப்னு உபையுடைய பிரேத மண்ணறைக்குள் வைக்கப்பட்ட பிறகு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்களை வெளியே எடுக்கும்படி உத்தரவிட்டார்கள். அவ்வாறே அவர் வெளியே எடுக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழங்கால்களின் மீது வைக்கப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உமிழ் நீரை அவரின் மீது உமிழ்ந்து தன்னுடைய முழு நீள சட்டையை அவர்களுக்கு அணிவித்தார்கள். இதன் காரணத்தை அல்லாஹ் அறிவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவே செய்யாத கஞ்சனுக்கு தர்மம் செய்பவனுக்கும் உதாரணம் கூறினார்கள். அவர்களுடைய நிலையானது இரும்பால் ஆன நீலங்கிகள் அணிந்த 2 மனிதர்களுடைய நிலையை போன்றதாகும். அவர்களுடைய கைகள் அவர்களுடைய மார்பு பகுதி கழுத்து எலும்புகளோடும் பிணைக்கப்பட்டுள்ளன. தர்மம் செய்பவர் ஒன்றை தர்மம் செய்யும் பொழுதெல்லாம் அவருடைய நீலங்கி விரிந்து விரல் நுனிகளையும் மறைத்து அதற்கப்பால் அவருடைய பாத சுவடுகளை கூட தொட்டு அழித்து விடுகிறது. ஆனால் கஞ்சனோ அவனுடைய நீலங்கி அவனை அழுத்தி அதன் ஒவ்வொரு வளையமும் மற்றதின் இடத்தை பிடித்து விடுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரலால் தன்னுடைய சட்டை கழுத்தை நெருக்கி இவ்வாறு சுட்டி காட்டினார்கள். மேலும் அவன் தன்னுடைய நீலங்கியை விரிவுபடுத்த முயலும் பொழுது நீ பார்த்தால் வியப்படைவாய், ஏனென்றால் அது விரியாது என்று கூறினார்கள். 2 நீலங்கிகள் என்பதற்கு பதிலாக 2 கவசங்கள் என்றும் மற்றொரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது. முகீரா இப்னு ஸாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தின் பொழுது தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்ற சென்றுவிட்டு திரும்பி வந்தார்கள். நான் தண்ணீரோடு அவர்களை எதிர்கொண்டேன். பிறகு அங்க சுத்தி ஒழு செய்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் சாம் நாட்டு நீலங்கி ஜுப்பா அணிந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வாய் கொப்பளித்து நாசிக்கு தண்ணீர் செலுத்திவிட்டு தன்னுடைய முகத்தை கழுவினார்கள். பிறகு 2 கைகளையும் சட்டை கைகளிலிருந்து வெளியே எடுக்க போனார்கள். ஆனால் சட்டை கைகள் குறுகலாக இருந்தன. எனவே தன்னுடைய 2 கைகளையும் அவர்கள் நீலங்கியின் கீழிருந்து வெளியே எடுத்து அவற்றை கழுவிக்கொண்டார்கள். மேலும் தலையை ஈரக்கையால் மசாஜ் செய்து தடவினார்கள். மோசா காலுறைகள் ஈரக்கையால் தடவினார்கள். முகீரா இப்னு ஸாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் ஒரு பயணத்தின் ஓரிரவு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தேன். அப்பொழுது அவர்கள் உம்மிடம் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நான் ஆம் இருக்கிறது என்று பதிலளித்தேன். உடனே அவர்கள்
வாகனத்திலிருந்து இறங்கி இரவின் இருளில் என் பார்வையிலிருந்து மறையும் அளவிற்கு நடந்தார்கள். இயற்கை தேவையை முடித்த பிறகு அவர்கள் வந்தார்கள். நான் குவளை நீரை அவர்களுடைய கையில் கொடுத்தேன். அவர்கள் தங்களுடைய முகத்தையும் 2 கைகளையும் கழுவிக்கொண்டார்கள். பிறகு கம்பளி நீலங்கி அணிந்திருந்தார்கள். அதனால் அங்கியிலிருந்து தன்னுடைய முழங்கைகளை வெளியே எடுக்க இயலவில்லை. அவற்றை அங்கியின் கீழிருந்து வெளியாக எடுத்து பிறகு தன்னுடைய கைகளை கழுவினார்கள். ஈரக்கையை கொண்டு மசாஜ் செய்தார்கள். பிறகு நான் அவர்களுடைய மோசா என்னும் காலுறைகள் 2ஐயும் கழற்ற முனைந்தேன். அதற்கு அவர்கள் அவற்றை விட்டுவிடுவீராக, ஏனென்றால் நான் என்னுடைய கால்கள் 2ஐயும் தூய்மையான நிலையிலேயே காலுறைகளுக்குள் நுழைத்திருந்தேன் என்று சொல்லி ஈரக்கையால் அதற்கு தடவி மசாஜ் செய்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். மிஸ்வர் இப்னு மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபா என்னும் மேலங்கிகளை தன்னுடைய தோழர்களுக்கு பங்கிட்டார்கள். ஆனால் என் தந்தை மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை. எனவே மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம், அன்பு மகனே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னை அழைத்துச் செல் என்று சொல்ல நான் அவர்களை அழைத்துச் சென்றேன். அங்கு சென்று சேர்ந்தவுடன், நீ உள்ளே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னிடம் அழைத்து வா என்று கூறினார்கள். நான் அவ்வாறே மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வரும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் புறப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்களிடம் அந்த அங்கிகளில் ஒன்று இருந்தது. மேலும் நபி அவர்கள், உங்களுக்காக இதை எடுத்து வைத்தேன் என்று கூறினார்கள். மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கியை கூர்ந்து பார்த்துவிட்டு, மக்ரமா திருப்தி அடைந்து விட்டான் என்று கூறினார்கள். உக்குபா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஆண்கள் பட்டாடை அணிவது தடை செய்யப்படுவதற்கு முன்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பர்ரூஸ் என்னும் நீண்ட பட்டு உடுப்பு ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அதை அவர்கள் அணிந்தார்கள். பிறகு அதை அணிந்தபடியே மஹ்ரிப் தொழுகையை தொழுதார்கள். பிறகு தொழுதுவிட்டு திரும்பிய பிறகு அதை வெறுப்பவர்கள் போன்று பலமாக உருவி கலற்றினார்கள். பிறகு இது இறை அச்சமுடையவர்களுக்கு உகந்ததல்ல என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். சுலைமான் இப்னு தர்கான் அத்தைமீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது முக்காடுள்ள மேலங்கி புர்னூஸ் ஒன்றை கண்டேன். அது மஞ்சள் நிறத்தில் கம்பளி கலந்த பட்டால் ஆனதாக இருந்தது. பெண்களை பாதுகாப்பதில் அவர்கள் அணியக்கூடிய ஆடை முக்கிய பங்காக வகிக்கின்றது. இன்று பெண்கள் அணியக்கூடிய சில ஆடைகள் தான் இளைஞர்களுக்கு தவறான எண்ணத்தை தூண்டி அவர்களை பாவங்களில் ஈடுபடுத்துகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். உடல் உறுப்புகளில் வெளியில் காட்டும்படியான மெல்லிய ஆடை, அங்கங்களை எடுத்து காட்டும்படியான இறுக்கமான ஆடை, உடலை முழுமையாக மறைக்காத அரைக்குடை ஆடை, இன்றைய நாகரிக பெண்களுடைய ஆடைகள் இவைகள்தான். மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை வெளியில் காட்டுவதுதான் பெண் சுதந்திரம் என்று அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தில் 2 கூட்டத்தார் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள், அதன் வாடையை கூட நுகர மாட்டார்கள். அவர்களில் யாரையும் நான் கண்டதில்லை, எனக்கு பிறகு வருவார்கள். அவர்களில் ஒரு கூட்டத்தினர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய மற்றவர்களை தன் பக்கம் கவர்ந்து தானும் அவர்கள் பக்கம் சாயக்கூடிய ஒரு ஒட்டகத்துடைய திமில்களை போன்ற தலை அமைப்பை உடையவர்கள் பெண்கள் ஆவார்கள். நூல் முஸ்லிம். ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மேற்கண்ட வகையில் ஆடைகள் அணிபவர்களைத்தான். மானத்தை மறைப்பது ஆடை அணிவதின் நோக்கம். ஆனால் ஆடை அணிந்தும் மானம் வெளியேறுகிறது என்றால் அது நிர்வாணம் அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? உடலை மட்டுமல்ல, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தலையை திறந்திருப்பதையே இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. அந்நிய ஆண்களை விட்டும் தன்னுடைய தலைமுடியை மறைக்காததன் காரணமாக ஒரு பெண் தலைமுடியினால் கட்டி தொங்கவிடப்பட்டு அவளது மூளை நெருப்பில் கொதித்து கொண்டிருப்பதை நான் மெஹராஜ் விண்ணுலக பயணத்தின் பொழுது நரகத்தில் கண்டேன் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அல் கபாயிர். தலைமுடியை வெளிப்படுத்தியதற்கே இந்த தண்டனை என்றால் உடல் உறுப்புகளை வெளிப்படுத்தும் பெண்களுக்கு மறுமையில் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை சகோதரிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சமயம் மெல்லிய ஆடை அணிந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பிக் கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஸ்மாவே, ஒரு பெண் பருவமடைந்து விட்டால் அவர்களுக்கு இத்தகைய ஆடைகள் சரியல்ல என்று கூறி முகம் மற்றும் உள்ளங்கைகளை தவிர முழு உடலும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சைகை செய்து கூறினார்கள். இந்த விஷயத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனம் செலுத்த வேண்டும்.
கண்ட கண்ட டிவி நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அரைகுறை ஆடைகளை வாங்கி கொடுக்கின்றார்கள். மேலும் சிறுவர்களுக்கு சிறுமிகளுடைய ஆடைகளையும் சிறுமிகளுக்கு சிறுவர்களுடைய ஆடைகளையும் அணிவித்து அழகு பார்க்கின்றார்கள். இதன் காரணமாக அந்த ஆடைகளுடைய மோகம் அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்து விடுகின்றது. அவர்கள் பெரியவர்களான பிறகு இவ்வித ஆடைகளை விரும்பும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. இதற்கு மார்க்க ஞானம் இல்லாத அவர்களுடைய பெற்றோர் காரணமாக இருக்கின்றார்கள். மகளிர் அணியும் கவர்ச்சிகரமான ஆடைகள் தான் ஆண்களுடைய உணர்வுகளை தூண்டுகின்றன. எனவே மெல்லிய ஆடைகளை தவிர்த்து கண்ணியமான ஆடைகளை அணிய வேண்டும் என்று கூறினார்கள். ஆந்திரா போலீஸ் டைரக்டர் ஜெனரல் தினேஷ் ரெட்டி என்பவர்கள். இன்னும் இந்தியாவில் உள்ள பெண்கள் அமைப்புகளில் ஒன்றான ராஷ்டிரிய சேவாதிமிதியின் தலைவி லலிதா ராணி மேலை நாட்டு நாகரிகத்தின் முகத்தால் பெண்கள் அரைக்குறையான ஆபாச ஆடைகளை அணிகின்றார்கள். அவர்களை பார்க்கின்ற ஆண்கள் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் போலும் என்று கூறினார்கள். இதை உணர்ந்து பெண்கள் தங்கள் அறிவுக்கு போட்டுள்ள ஆடையை நீக்கி அதை தங்களுடைய உடலுக்கு போட்டுக்கொண்டால்தான் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். நீ உன்னுடைய நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கின்றேன் என்றது ஒரு பழமொழி. ஒருவருடைய குணத்தை பற்றி தீர்மானிக்க அவருடைய நண்பர்களை பார்த்தால் போதும். இதைத்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் அவனது நண்பனின் மார்க்கத்தில் தான் இருப்பான், எனவே உனது நண்பர் எதில் இருக்கின்றார் என்பதை நீ கவனித்துக்கொள் என்று கூறியுள்ளார்கள். நூல் புகாரி. ஒருவருடைய நட்பு கொள்வதற்கு முன் அவருடைய குணங்கள் பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டவை என்பதை கவனிப்பது அவசியம். ஒரு மனிதருக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்துவிட்டால் அவர் நன்மையின் வாசலுக்குள் நுழைந்து விடுகின்றார். இதற்கு மாற்றமாக தீய நண்பர்களோடு நட்பு வைத்திருப்பவர்கள் அவர்களோடு சேர்ந்து தானும் தீமைகளை புரிய ஆரம்பித்து விடுகிறார். இன்று பெண்களில் பலரை தங்களுடைய மார்க்க வட்டங்களை விட்டு வெளியே செல்ல வைப்பது அவர்களுடைய தீய நண்பர்களுடைய தொடர்புதான். இதன் காரணமாக அவர்கள் பாதுகாப்பற்ற சூழலுக்கு தள்ளப்படுகின்றார்கள். நட்பு என்பது ஒரே இனத்தை சேர்ந்தவர்களோடு மட்டுமே இருக்க வேண்டும். அதை விட்டு மகரமல்லாத ஆண்களோடு பெண்கள் நட்பு கொள்வதை இன்று பெருமையாக கருதுகிறார்கள். முகம் பார்த்து நட்பு கொண்ட காலம் போய் இன்று முக நூல் பார்த்து நட்பு கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நாம் நட்பு வைத்திருப்பவர்கள் ஆனா பெண்ணா, அவருடைய வயது என்ன, அவருடைய குணம் எப்படிப்பட்டது என்று எதுவுமே தெரியாத நிலையில் அவரோடு உரையாடுவது, தனது தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது என நாளடைவில் இந்த நட்பு நெருக்கமாகி பல விபரீத விளைவுகளை கொண்டு போய் விடுகிறது. வெறும் பேச்சு எழுத்து தொடர்புதானே என்றாலும் கூட நம்மோடு நட்பு கொள்பவர்கள் கெட்டவராக இருந்தால் அதன் தாக்கம் நம்மிலும் பிரதிபலிக்கத்தான் செய்யும். ஆகவே இதை போன்ற நூல்களை பார்ப்பதை விட்டும் முக நூல்களை அதில் நட்பு கொள்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல நண்பன் மற்றும் தீய நண்பனுடைய உதாரணம் கஸ்தூரி விற்பவனை போன்றும் மற்றும் கொள்ளனை போன்றதும் ஆகும். கஸ்தூரி விற்பவனுடைய தோழமையினால் உங்களுக்கு நிச்சயம் பலன்கள் கிடைக்கும். நீங்கள் கஸ்தூரியை வாங்கி செல்வீர்கள் அல்லது கஸ்தூரியின் நறுமணமாவது உங்கள் மீது படும். ஆனால் கொள்ளன் உங்கள் வீட்டையே அல்லது உங்கள் அடுப்பு உங்கள் வீட்டையோ அல்லது உங்கள் ஆடையையோ எரித்துவிடும். நூல் புகாரி. இன்னொரு புறம் தம்மோடு படிக்கின்ற அல்லது தம்மோடு வேலை செய்கின்ற ஆண்களோடு பெண்கள் நட்பு கொண்டு அவர்களை தங்களது பாய் ஃப்ரெண்டுகளாக்கி கொள்கின்றார்கள். அவர்களோடு நெருக்கமாக நின்று பேசுவது, வெளியிடங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து செல்வது, அவர்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு செல்வது, தனது வீட்டு விசேஷங்களை அவர்களுக்கு அழைத்து வருவது, இரவு நேரங்களில் கூட அலைபேசியில் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருப்பது என தங்களுடைய நட்பை அந்நிய ஆண்களோடு வளர்த்து வருகின்றார்கள். சாதாரண நட்பாக ஆரம்பிக்கக்கூடிய இது தொடர்ந்து நாளடைவில் என்னென்ன விபரீதங்களுக்கு வித்திடப் போகிறது என்பதை அவர்கள் அறிவதில்லை. இன்று வெளிவரும் நாளிதழ்கள் இதற்கு சாட்சி. தீமைகள் ஒவ்வொன்றையும் முளையிலேயே கிள்ளி எறியும் இஸ்லாம் ஆண் பெண் இருவரும் ஒருவரையொருவர் இச்சையோடு பார்ப்பதை கண்களுடைய விபச்சாரம் என்று கூறுகிறது. எவர்கள் உள்ளத்தில் இறைவனுடைய அச்சம் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் இது எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை என்பது புரியும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். ஆடை என்பது மானத்தை மறைக்கும் ஒரு கவசம். அவனுடைய உடலில் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்கவும் மற்றவர்களுக்கு காட்டி வெட்கப்படக்கூடிய இடங்களை மறைத்து கொள்ளவும் தட்பவெப்ப நிலைகளை சமாளிக்கவும் தான் மனிதன் ஆடைகளை அணிகின்றான். மேலை நாகரிகம் பெண்களுடைய ஆடையை எந்த அளவுக்கு கேலி கூத்தாக ஆக்கிவிட்டது என்பதை சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை.
வீட்டை விட்டு பெண் வெளியே செல்லும் தூரம் அதிகரிக்க அவளுடைய ஆடை குறைந்து கொண்டே போகின்றது. விளையாட்டு மைதானங்களில் வெகுவாக குறையக்கூடிய ஆடை கலாச்சாரம் பொழுதுபோக்கு கொண்டாட்டங்களில் கலந்தே விடுகின்றது. ஆண்கள் தொப்புளிலிருந்து முழங்கால் வரை மறைத்தால் போதுமானது. ஆனால் இன்று ஆண்கள் முழு நிலையில் முழுக்கை சட்டை, முழுக்கை பேண்ட் என்று முழுவதுமாக அணிந்து கழுத்தை இறுக கை கட்டி இருக்கக்கூடிய நிலையில் வெளியே நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று பெண் தன்னுடைய மானத்தை மறைத்து கண்ணியத்தோடு வாழ வேண்டிய பெண்கள் சமுதாயம் தன்னால் முடிந்த அளவு உடல் உறுப்புகளை வெளிக்காட்டிக் கொண்டும் முடிந்த அளவு குட்டை பாவாடைகளை அணிந்து கொண்டும் அலைந்து திரிகின்றார்கள். இன்னும் ஆண்களைப் போல ஆடைகளை அணிந்து திரிகின்றார்கள். வளர்ந்த பிறகு இத்தகைய ஆடைகளை அணிவதற்கு பெண் பிள்ளைகள் கூச்சப்படக்கூடாது என்பதற்காக பெற்றோர் அவர்களுடைய குழந்தை பருவத்திலேயே இப்போதெல்லாம் இந்த மாதிரியான ஆடைகளை அணிவிக்கின்றார்கள். மூளையை கசக்கி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு இவற்றை அணிவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை அன்னை ஆயிஷா அல்லாஹ் அவர்களுடைய சகோதரி அன்னை அஸ்மா அல்லாஹ் அவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அணிந்திருந்த ஆடை மிகவும் மெல்லியதாக இருந்தது. அதை பார்த்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருவ வயதை அடைந்த தன்னுடைய முகத்தையும் உள்ளங்கையையும் தவிர வேறு எதையும் வெளியே காட்ட மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று கூறினார்கள். இத்தனை முன்னறிவிப்புகள் இருந்தும் இன்று உடலை காட்டக்கூடிய அமைப்பில் இருகலான ஆடைகள், உறுப்புகள் தெரியும்படியான மெல்லிய ஆடைகள் உடுத்துவது பரவலாக ஒரு நோயாக ஆகிவிட்டது. இது முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரான மேற்கத்திய கலாச்சார முறை என்பதை அறிந்து முற்றிலும் அதனை கைவிட வேண்டும். நம்முடைய பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாப் கூட இஸ்லாமிய ஹிஜாப் என்று சொல்லும்படியாக இல்லை. உடலோடு உடல் ஒட்டி இருக்குமாறு வடிவமைக்கப்படக்கூடிய ஹிஜாபுகள் பெண்களுடைய இயற்கை அழகு எடுப்பாக தெரியக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட ஹிஜாபுகள், உள்ளே அணிந்துள்ள சேலை, சல்வார் போன்றவைகள் வெளியே தெரியும் வகையாலான புர்காக்கள், பர்தாக்கள், இரண்டு புறமும் முழங்கால்களை வரை தையலின்றி காணப்படக்கூடிய ஹிஜாபுகள், கலக்கலான அலங்காரத்தோடு பட்டாடைகளை விட மிடுக்காக காட்சியளிக்கக்கூடிய, பார்ப்போருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய பர்தாக்கள் என்று உண்மையில் அவை அலங்கோலமாக காட்சியளிக்கின்றன. இவ்வாறே பெண்களுக்கு பல சட்டங்கள் இருப்பதைப் போல ஆண்களுக்கும் பல சட்டங்கள் உள்ளன. ஹஜ்ரத் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஃமினுடைய கீழாடை அவனது பாதி கெண்டை கால் வரை இருக்க வேண்டும். அதற்கு கீழே அணிந்தால் அந்த பகுதி நரகத்திலே இருக்கும் என்று கூறிய பிறகு பெருமை அடிக்கக்கூடிய நோக்கில் ஆடையை இழுத்து கொண்டு செல்பவர்களை அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று 3 முறை கூறினார்கள். நூல் அபுதாவுத். ஆண்கள் காவி ஆடைகளை அணிவதை விட்டும், பட்டாடைகள் அணிவதை விட்டும், தங்க மோதிரங்கள் அணிவதை விட்டும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே இத்தகைய ஆடைகள் அணிவதை விட்டும் தவிர்ந்து இஸ்லாமிய ஆடை, முழுமையான ஆடை அணிந்து இஸ்லாமியர்களாக வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் பெற்று கொடிய நரகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தந்தருவானாக. ஆமீன். நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஹதீஸ்களை கேட்பது மட்டுமல்லாமல் இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். மேலும் சிறிய ஒரு துவா குர்ஆனுடைய ஆயத்துக்களோடு பார்க்கலாம். ஆமீன் சொல்லி துவா செய்து கொள்ளுங்கள். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம். எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. ஆமீன். 3வது சூரா 16வது வசனம். 3வது சூரா 147வது வசனத்தில், யா அல்லாஹ், எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்க செய்வாயாக. காஃபிர்களுடைய கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. ஆமீன். 7வது சூரா 126வது வசனம். யா அல்லாஹ், எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக. முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்களுடைய ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆமீன். 14வது சூரா 40வது வசனம். யா அல்லாஹ், தொழுகை நிலைநிறுத்துவோர்களாகவும் என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவர்களையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக.
41வது வசனம். யா அல்லாஹ், என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த மறுமை நாளில் மன்னித்தருள்வாயாக. 17வது சூரா 24வது வசனம். யா அல்லாஹ், நான் சிறு பிள்ளையாக இருந்தபொழுது என்னை பரிவோடும் பாசத்தோடும் என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்ததை போல நீயும் அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். 18வது சூரா 10வது வசனம். யா அல்லாஹ், நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹமத்தை அருள்வாயாக. நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக. ஆமீன். 25வது சூரா 65வது வசனம். யா அல்லாஹ், எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக. நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும். 25வது சூரா 74வது வசனம். யா அல்லாஹ், எங்கள் மனைவியர்களிடமும் எங்கள் சந்ததிகளிடமும் இருந்து எங்களுக்கு கண்கள் குளிர்ச்சியடைய செய்வாயாக. இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கியருள் புரிவாயாக. ஆமீன். 26வது சூரா 83 முதல் 85 வசனங்கள் வரை. 87வது வசனம். யா அல்லாஹ், நீ எனக்கு கல்வி ஞானத்தை தருவாயாக. யா அல்லாஹ், சாலிஹானவர்களோடு நல்லவர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. இன்னும் பின் வருபவர்களில் என்னை நீ நல்ல பெயரை ஏற்படுத்த செய்வாயாக. இன்னும் பாக்கியம் நிறைந்த சொர்க்கபதியில் வாரிசுக்காரர்களில் ஒருவனாக என்னை நீ ஆக்குவாயாக. மேலும் மனித உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய மறுமை நாளில் என்னை நீ இழிவுக்கு உள்ளாகாமல் ஆக்காதிருப்பாயாக. 66வது சூரா 8வது வசனம். யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு மன்னிப்பருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். 66வது சூரா 11வது வசனம். யா அல்லாஹ், எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித் தருவாயாக. ஆமீன். இதுவரை குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆயத்துக்களின் பொருளை துஆவாக அல்லாஹ் எப்படி கேட்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்ததை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற துஆக்கள் நிறைய உள்ளன. இது போல கேட்டு பயனடையுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக நட்பாக்கியத்தையும் தந்தருவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசை மறுமையில் தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். இந்த பயானை கேட்டு அதன்படி அமல் செய்து இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலியை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.